இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு, தகுதி தேர்வு, டிஆர்பி, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம். இது பார்த்தா மற்ற எக்ஸாமுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். புக்கிலேருந்து தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். புவியியல் கொள்குறி வகை வினா விடைகள் இதில் 100 போட்டிருக்கேன். தொடர்ச்சியாக வரும் பாருங்கள். புக் பேக்கில் உள்ளது, இன்சைடில் உள்ளதெல்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்யவும். கூற்று ஏ. உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. காரணம் ஆர். மொழி வேற்றுமை உலகில் அளவில் காணப்படுகிறது. கூற்றும் காரணம் சரியாக விளக்குகிறது. பின்வருவனவற்றை பொறுத்துக. காக்கசா ஐரோப்பியர்கள், நீக்ராய்டு ஆப்பிரிக்கர்கள், மங்கலாய்டு ஆசிய அமெரிக்கர்கள், ஆஸ்ட்ரோலாய்டு ஆஸ்திரேலியர்கள். கொடுக்கப்பட்டவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஆற்றல். கொடுக்கப்பட்டவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஆற்றல். மிகப்பெரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி. மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம். டேஷ். மின் மற்றும் மின்னணுத்துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று மைக்கா. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்ய மின்சாரம் வெப்பசக்தி. நீர்மின் ஆற்றலில் மிகப்பெரிய உற்பத்தியாளர் சீனா. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் கஞ்சமலை. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் வெப்பசக்தி. நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் சீனா. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் கஞ்சமலை. பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியம். மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது? மாங்கனீசு. மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது? மாங்கனீசு. பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப் பெறுபவை கருப்பு தங்கம்.
மின்சார பேட்டரிகளை தயாரிக்க பயன்படுவது மாங்கனீசு. பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப் பெறுபவை டேஷ் என அழைக்கப்படுகின்றன. கருப்பு தங்கம். பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை கூறுக. கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வருவனவற்றை பொருத்துக. புதுப்பிக்கக்கூடிய வளம் காற்றாற்றல், உலோக வளம் இரும்பு, அலோக வளம் மைக்கா, புதை மடிம எரிம பொருள் பெட்ரோலியம், சுண்ணாம்புக்கல், படிவுப்பாறை. சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சமய சுற்றுலா. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அஸ்ஸாம். காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம். பின்வருவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது? மியாமி. பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? மத்திய பிரதேசத்தில் உள்ள கன்கா. எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? 2018 படி திருநெல்வேலி. 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. A3. கான்ஸ்டோமி. கான்ஸ்ட்ரோமி என்பது சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது. கலாச்சாரம். சுருளி நீர்வீழ்ச்சி டேஷ் என்னும் அழைக்கப்படுகிறது. A மற்றும் B. நில நீர்வீழ்ச்சி, மேகமலை நீர்வீழ்ச்சி. 2வது மிக அழகிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை. TAAL என்பதன் விரிவாக்கம் இந்திய பயண முகவர்கள் சங்கம். கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை தேர்ந்தெடு. கூற்று காரணமும் சரி. கூற்றை காரணமாக சரியாக விளக்குகிறது. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆனைமலை வாழிடம் உயர் விளிம்பு. குரங்கு அருவி கோயம்புத்தூர். டார்ஜிலிங் மேற்கு வங்காளம். இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது. அகுதா கடற்கரை கோவா. தென்னாப்பிரிக்காவின் பாலைவனத்தில் முக்கியமான புஷ்மென்கள் காணப்படுகிறது. கலஹாரி. வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கிறது. பேரிங் நீர்ச்சந்தி. டேஷ் உலகில் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. கியூபா. டேஷ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் ஆகும். மிசிசிப்பி மற்றும் மிசோரி. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டீஸ். பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஷ் வடிநிலப்படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. அமேசான். வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் மரண பள்ளத்தாக்கு. உலகின் தலைசிறந்த மீன்பிடி தளமாக விளங்குகிறது. கிராண்ட் பேங்க்.
உலகின் தலைசிறந்த மீன்பிடி தளமாக விளங்குகிறது கிராண்ட் பேங்க். சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள டேஷ் ஆன்டீஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரமாகும். அகான்காகுவா பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஷ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. அமேசான் காடுகள். டேஷுக்கு உலகில் காப்பி பானை என்ற பெயரும் உண்டு. பிரேசில். டேஷுக்கு உலகின் காப்பி பானை என்ற பெயரும் உண்டு. பிரேசில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்யவும். கூற்று காரணம் சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. காரணம் மற்றும் கூற்று தவறு. கூற்று ஏ காரணம் ஆர். பின்வருவனவற்றை பொருத்துக. மெக்கன்லி சிகரம் 6194 மீட்டர். கிராண்ட் கேன்யான் கொலராடோ ஆறு. எபோனி வெப்பமண்டல காடுகள். 4 மணி கடிகார மழை பூமத்திய ரேகை. ரியா பறக்க இயலாத பறவை. நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு கார்டோகிராஃப்ட். வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் டேஷ் திசைகள் ஆகும். முக்கியமான கலாச்சார நிலவரைபடங்கள் என்பன டேஷ் அமைப்புகளை காட்டுகின்றன. மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலவரைபடத்தில் உள்ள வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. குறியீடுகள். காடாஸ்ட்ரால் காடஸ்ட்ரல் நிலை வரைபடங்கள் டேஷ் அழைக்கப்படுகின்றன. கிராம மற்றும் நகரங்களின் வரைபடம். சிறிய அளவை நிலவரைபடங்கள் டேஷ் மற்றும் டேஷ் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன. கண்டங்கள், நாடுகள். சரியான கூற்றை தேர்க. நிலவரைபட நூல் என்பது பலவகைப்பட்ட நிலவரைபடங்கள் கட்டமைக்கப்பட்ட தொகுதியாகும். 2 நிலவரைபட நூலின் வரைபடங்கள் சிறிய அளவில் வரையப்பட்டவை ஆகும். முக்கிய மற்ற விவரங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. கூற்று 1 காரணம் 2. கூற்று 1 சரி, 2 தவறு. பின்வருவனவற்றை பொருத்துக. மேல் வலது மூலை எண் எழுத்து. குறிப்பு வண்ணங்கள் மற்றும் சின்னங்கள். பெரிய அளவை மாவட்டம் அல்லது நகரம். இயற்கை அமைப்பு வரைபடம். இயற்கை நில அமைப்பு. மக்கள் தொகை வரைபடம். அடர்த்தி மற்றும் வளர்ச்சி. பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி பேரிடர். பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள். மட்டுப்படுத்துதல்.
ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் என அழைக்கப்படுகிறது. புவி அதிர்ச்சி. கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் என அழைக்கப்படுகின்றன. வெள்ளம். டேஷ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். ஓட்டுநர் உரிமம். மனிதனுக்கு அவனுடைய உரிமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இடர். பேரிடர் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை. மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு சூறாவளி. தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண் 101. 101. இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமைகளை பேரிடர் மேலாண்மை எனப்படுகிறது. பாதுகாப்பு. கூற்று A, கூற்று R. கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்று காரணத்தை விளக்கவில்லை. பின்வருவனவற்றை பொறுத்துக. புவி அதிர்ச்சி, பிளவு, சூறாவளி, புயலின் கண், சுனாமி, இரட்சச அலைகள், தொழிற்சாலை விபத்து, கவனமின்மை, வறட்சி, சமமற்ற மழை. பாறை மற்றும் மண். கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோளம் என அழைக்கப்படுகிறது? நிலக்கோளம். உலக மண் நாளாக கடைபிடிக்கும் நாள் டிசம்பர் 5. உயிரின படிமங்கள் பாறைகளில் காணப்படுகின்றன. படிவுப்பாறைகள். மண்ணின் முதல் நிலை அடுக்கு சிதைவடையாத பாறைகள். பருத்தி வளர மற்ற ஏற்ற எண் கரிசல் மண். மண்ணின் மூலக்கூறு கனிமங்கள். கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? வண்டல் மண். பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறையியல். புவியின் தோல் என்று அழைக்கப்படுகிறது மண். உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான டேஷ் பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்பட்டது. வெள்ளை பளிங்கு. பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது. தீப்பாறைகள். பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது. தீப்பாறைகள். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை தவறான விடையை தேர்வு செய்க. படிவுப்பாறை கடினமான தன்மை கொண்டன. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க. இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கண்டுபிடித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆனால் கூற்று 2ஆனது கூற்று 1க்கு விளக்கமாகும். பின்வருவனவற்றை பொறுத்துக. கிரானைட் அடிப்பாறை. மண்ணடுக்கு அடியாழப்பாறை. மண்ணடுக்கு கிரானைட் அடியாழப்பாறை. மண்ணடுக்கு அடிப்பாறை. பாரன்தீவு செயல்படும் எரிமலை. மண் வள பாதுகாப்பு. பட்டை பயிரிடல் வேளாண்மை. பின்வருவனவற்றை பொறுத்துக. பசால்ட் கருங்கல். வெளிப்புற தீப்பாறைகள். சுண்ணாம்பு பாறை. படிவுப்பாறைகள். நிலக்கரி ஆந்த்ராசைட். ஜெனிஸ் நைஸ். உருமாறிய பாறைகள். வானிலை மற்றும் காலநிலை. புவியின் வளிமண்டலம் டேஷ் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது. 78 மற்றும் 21%. டேஷ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். காலநிலை. புவி பெறும் ஆற்றல் மின்காந்த அலைகள். கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும்? கன சம மழையளவு கோடு. டேஷ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஈரநிலைமானி.
வானிலை பற்றிய அறிவியல் ஆய்வு வளியியல். புவியின் அதிகபட்ச வெப்ப பதிவான இடம் கிரீன்லாந்து மலைத்தொடர். காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவிகள் உள்ளவனுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதம் எனப்படுவது ஒப்பு ஈரப்பதம். அனிமோமீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் டேஷ் மற்றும் ஆகியவை அளிக்கப்படுகின்றன. காற்றின் திசை வேகம். காற்றின் திசை வேகம் சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு கடகரேகை. பின்வருவனவற்றை பொறுத்துக. காலநிலை, நீண்ட நாளைய மாற்றங்கள். ஐசோனிப் சம அளவுள்ள பனிப்பொழிவு. ரேடார் ஈரப்பதம். குறைந்த அழுத்தம் புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையையும் அறிந்து கொள்வது. குறைந்த அழுத்தம் சூறாவளி. நீரியல் சுழற்சி. நீர் கடலில் இருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு டேஷ் என்று பெயர். நீரின் சுழற்சி. புவியில் உள்ள நன்னீரின் விகிதம் 2.8. நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறை ஆவி சுருங்குதல் என்று பெயர். நீர் மண்ணின் 2வது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலிலும் செல்லும் முறைக்கு நீர் வழித்தோடல். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்தும் நீராவியாக மாறுவதற்கும் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. நீர் உட்கசிந்து வெளியிடுதல். குடிப்பதற்கு உகந்த நீரை டேஷ் என்று அழைப்பர். நன்னீர். வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. நீர் சுழற்சியில் டேஷ் நிலைகள் உள்ளன. 6 நிலைகள் உள்ளன. மழைத்துளிகள் அளவு 0.5 மீட்டர் குறைவாக இருந்தால் அம்மழை பொழிவின் பெயர் தூறல். பின்வருவனவற்றை பொறுத்துக. தாவரங்கள், நீர் உட்கசிந்து வெளியிடுதல், நீர் சுருங்குதல், மேகங்கள், பனித்துளி மற்றும் மழைத்துளி, கல்மழை, நீர் ஊருடுதல், புவியின் மேற்பரப்பு, இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். மக்கள் டேஷிலிருந்து டேஷுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர். கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறத்திற்கு. ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஷ் எனப்படுகிறது. குடியேறுபவர்.